கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இந்த 7 பேர் யார் யார்? இவர்களுக்கும் இந்த விவகாரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி ஏற்கனவே 59 பேர் உயிரிழந்த நிலையில இந்த வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடிக்கு மாற்றம் செஞ்சது. இதுல முக்கிய குற்றவாளிகள் கண்ணுக்குட்டி, அவரது மனைவி, அவரது சகோதரன், இதில் தொடர்பில் இருந்த மாதேஷ் மற்றும் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில இவர்கள் அடுத்தடுத்து தொடர்பில் இருந்த ஒரு 15க்கும் மேற்பட்ட ஏற்கனவே கைது செய்து நீதிமன்ற காவலில் அனுப்பி சிறையில் அடைத்திருந்த நிலையில தற்போது பார்த்தோம்னால் தேவமண்டலம் கிராமத்தை சேர்ந்த தடையன், சென்னையை சேர்ந்த சிவகுமார், அதே சென்னையை சேர்ந்த பஞ்சிலால் ஒருவர் மற்றும் அதே சென்னையை சேர்ந்த கௌதம், அதே பாத்தீங்கன்னா இந்த சங்கராபுரம் அருகே உள்ள தேவமண்டலம் கிராமத்தை சேர்ந்த ரவி, சேஷசமுத்திரம் பகுதியை சேர்ந்த செந்தில், மல்லிகைப்பாடி கிராமத்தை சேர்ந்த ஏழுமலை, இவர்கள் 7 பேருமே பார்த்தோம்னால் இந்த கள்ளச்சாராய மெத்தனால் கலந்த விற்பனை செய்ததில் தொடர்பு இருப்பதாக கூறி சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்காங்க. இதுல 7 நபர்களுக்கு மெத்தனாலை பெரிய நிறுவனங்களிடமிருந்து வாங்கி தனி நபர்களுக்கு விற்பனை செய்து வருவது, சிவகுமாரிடம் அடிக்கடி மெத்தனால் வாங்கி வருவதும் தெரிய வந்தது இந்த விசாரணையில் சிபிசிஐடி போலீசார். இந்த 7 பேரையுமே நள்ளிரவில் 12 மணி அளவில் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சிபிசிஐடி போலீசார் அவர்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.